ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதா சிவசங்கர நாளென் செய்யும் வெளிதானென் செய்யும் என்னை நாடி வந்த கோலென் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்தியார் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தமிழ் மாதம் கார்த்திகை மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம். கார்த்திகை மொத்தம் 29 நாட்களுங்க. நவம்பர் 17 முதல் டிசம்பர் 15 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. அதற்கு முன்னர் கார்த்திகை 3ஆம் தேதி அமாவாசை திதி வருகிறது. கார்த்திகை 17ஆம் தேதி பரணி தீபம், அண்ணாமலையார் தீபம். கார்த்திகை 18 பௌர்ணமி திதி வருகிறது. இந்த கார்த்திகை மாதம் சொன்னாலே சூரிய பகவான் விருச்சிகம் சென்று அது குரு பார்வையில் சஞ்சாரம் செய்கிறார். நல்ல பலனை வாரி வழங்கக்கூடிய காலம். இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். இந்த கார்த்திகை மாதம் லக்ஷ்மி வாசம் செய்யக்கூடிய ஒரு மாதம் என்று சொல்லலாம். வாங்க ஒவ்வொரு ராசியை பார்க்கலாம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வணக்கம். விருச்சிக ராசி காலபுருஷனுக்கு 8வது ராசி. செவ்வாய் பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது செவ்வாய் எங்கள் ஆட்சி வீடத்தில் தான் இருக்கார். குரு பார்வையில் வேலை இருக்கார். சூப்பர். இந்த விருச்சிக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் ஒரு யோகமான ஒரு மாதம். நீங்கள் நினச்சதெல்லாம் சாதிக்க முடியும். நினைக்காத விஷயங்களும் கைகூடி வரும் அப்படின்னு சொல்லலாம். எப்பொழுதோ நீங்கள் தடைப்பட்டு போன தோல்வி அடைந்த சில விஷயங்கள் இப்பொழுது அதை கொண்டு சக்ஸஸ் பண்ணுவீங்க. தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் இப்போ மலமளமளன்னு நடந்துடும். பாருங்கள், உங்களுக்கு ராசிநாதன் 20 நாள் ராசியில் ஆட்சி பீடத்தில் இருப்பதே ஒரு பெரிய சிறப்பு. குரு பார்வை அதை விட இன்னும் சிறப்பு. கடைசி 10 நாள் தனுசு ராசியில் இருக்கிறார். 2ஆம் இடத்தில் நல்லவன் நல்ல இடத்துல இருக்கார். அப்போ இந்த விருச்சிக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் சூப்பராக பலனை தரப்போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. விசாகம் 4ஆம் பாதம், அனுசம், கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள். ஏன்னா இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவங்க கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுவாங்க. வீட்டில் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள். அது மட்டுமல்ல, தண்ணியும் குழப்பி அடுத்தவங்களையும் ரொம்ப நல்லா குழப்புவாங்க. ஆனால் இந்த விருச்சிக ராசி உள்ளே நுழைந்தால் விருத்தி ஆகும்னு ஒரு பழமொழி இருக்குது. அது உண்மைதாங்க. அதாவது பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவங்களை தான் பெரும்பாலும் நிறைய வேலைக்கு தேர்ந்தெடுப்பாங்க. இவங்கெல்லாம் ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்க மாட்டாங்க. உண்மையாக உழைக்கக்கூடியவர்கள். ஆனால் உழைக்க ஆரம்பிச்சிட்டா அந்த வேலையை முடிச்சுட்டு தான் மற்ற வேலையை நீங்கள் செய்வீங்க. அந்த அளவுக்கு வேலையில் ரொம்ப இதுவாக இருக்கும். அதே நேரத்தில் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமாதமாக வேலை பார்ப்பாங்க. அடுத்தவங்களுக்கு வேலை செஞ்சு கொடுத்து சம்பாதிச்சு கொடுப்பாங்க. ஆனால் தனக்கு பெருசாக எதுவும் செஞ்சுக்க மாட்டாங்க. அப்படி ஒரு நிலை இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள். இந்த கார்த்திகை மாதம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடியது, பார்க்கக்கூடியது ஒரு விஷயம் என்னென்னா இந்த ஆன்மீகம்தான். இதில் கார்த்திகை மாதத்தில் 1ஆம் தேதியிலிருந்தே பார்த்திங்கன்னா இந்த சபரிமலைக்கு செல்லக்கூடிய பக்தர்கள், ஐயப்ப பக்தர்கள் திரளாக கிளம்புறாங்க. மாலை போட்டுட்டு கிளம்புறாங்க. பஜனைகள், பாட்டு
இப்படி ரொம்ப கேட்கவும் இது பண்ணவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த காலங்கள் ஜனவரி மாதம் வரைக்கும், கிட்டத்தட்ட ஜனவரி பொங்கல் வரைக்கும் நீங்கள் பார்க்கலாம். இந்த ஐயப்ப பக்தர்கள் ரொம்ப பஜனையில் ரொம்ப ஈடுபாடு இருப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க, பக்தியோடு இருப்பாங்க, விரதம் இருப்பாங்க. அது மட்டுமல்லங்க, இந்த கார்த்திகை மாதம் என்று சொன்னால் இன்னொரு விஷயம் நினைவுக்கு வர்றது என்னன்னா, அரக்கோணம் அடுத்து சோளிங்கர்னு ஒரு ஊர் இருக்கு. அங்கே 2 மலை இருக்குங்க. ஒரு பெரிய மலையில் யோக நரசிம்மர், சிறிய மலையில் யோக ஆஞ்சநேயர். அதாவது அந்த விசேஷம் என்ன, அந்த மலையினுடைய விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 11 மாத காலமும் அவங்க யோக நிலையில் இருப்பதாக ஐதீகம். இந்த கார்த்திகை மாதம்தான் கண் விழித்து பார்த்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த எல்லா மாதத்தை விட இந்த கார்த்திகை மாதத்தில் பெருந்திரளாக செல்லக்கூடியதை நம்ம பார்க்குறோம். இந்த கார்த்திகை மாதம் அது இப்போ ஒரு காலத்தில் நாங்கள் நடந்து போனோம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வயசானவங்க நடக்க தேவையில்லை. இந்த விஞ்சு, இந்த பழனி முருக கோயிலுக்கு போகிற மலைக்கு அதுபோல் உங்களுக்கு விஞ்சு இதெல்லாம் அரசு இது பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ தாராளமாக ஆனால் சின்ன மலைக்கு நடந்து தான் போகணும்னு நினைக்கிறேன். ரொம்ப அங்கே போயிட்டு வாங்க, அந்த வருஷம் கார்த்திகை மாதம் அங்கே போயிட்டு வாங்க. உங்களுக்கு இந்த சென்னை வட்டாரத்துக்குள்ள இருக்கக்கூடிய அன்பர்கள், பக்த கோடிகள், நீங்கள் அங்கே போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கை ஒரு மாறுதல் கண்டிப்பாக கிடைக்கும். அதில் குறிப்பாக மனதளவில் பாதிப்பு உள்ளவர்கள் அங்கே கண்டிப்பாக அழைச்சிட்டு போகிறத நம்ம பார்க்குறோம். ஏன் அப்படின்னா அங்கே அந்த தீர்த்தத்தை அந்த முகத்தில் சட்டுன்னு சல்லுன்னு அடிப்பாங்க அப்படியே மூஞ்சில். அது பெரிய ஒரு அந்த வேறு ஏதாவது உங்களுக்கு பேய் பிசாசு அது மாதிரி ஏதாவது இருந்தால் அதெல்லாம் பில்லி சூனியம் இதெல்லாம் இது பண்ணுறதாக விளைகிடும்னு ஒரு ஐதீகமும் சொல்லப்படுகிறது. சரி, நம்ம ராசிக்குள் வரலாம். இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு யோகமான ஒரு மாதம்னு நம்ம சொல்லியிருக்கோம். விசாகம் 4ஆம் பாதம், அனுசம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சாதிக்கக்கூடிய ஒரு காலம். எதில் சாதிப்பீங்க அப்படின்னா, தொழில் ரீதியாக சாதிப்பீங்களா எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 10ஆம் இடத்துல கேது இருக்கார். 10ல் கேது இருந்தாலே இருக்கிறத சுருக்கம் பண்ணுவார். ஆனால் ராகு எக்ஸ்பேண்ட் பண்ணுவார், விரிவாக்கம் பண்ணுவார். அப்போ 10ஆம் இடத்துல கேது இருக்கிறதால நீங்கள் பார்த்தீங்கன்னா காசு பணம் நிறைய பொருளுது, நல்லா சம்பாதிக்கிறீங்கன்னு சொன்னால் சரி நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம், தொழிலை இன்னும் பூஸ்டிங் பெரிய லெவலில் டெவலப் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்காதீங்க. தொழிலில் போட்டுறாதீங்க தயவுசெய்து. கேது 10ல் இருக்கிற வரைக்கும் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் தொழிலில் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. என்ன வழக்கமாக ரொட்டீனாக தொழில் நடக்குதோ அது நடந்தால் போதும். கடனை வாங்கி அதில் போட்டிங்கன்னா கடன் தான் விருத்தி ஆகும், மொழி தொழில் விருத்தி ஆகாது. சரி, பணம் பல வகையில் பையை நிரப்பும். அது உங்கள் பிள்ளைகள் படித்து முடித்த பிள்ளைகளால் வருமானம் வரும், குடும்ப உறுப்பினர்கள் சம்பாதிப்பாங்க, கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவன், இவங்க சம்பாத்தியம். அப்புறம் ஷேர் மார்க்கெட்டில் போட்டிருப்பீங்க, இன்சூரன்ஸில் போட்டிருப்பீங்க, அல்லது பேங்க்கில் எப்படி போட்டிருக்கலாம், தபால் ஆஃபீஸில் எப்படி போட்டிருக்கலாம். இப்படி பலவாறாக உங்களுக்கு அது கிளைம் ஆகி இப்போ கைக்கு வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கலாம். எப்படின்னா இன்ட்ரெஸ்ட் வரப்போகுது, அது ஒரு பெரிய விஷயந்தான். ஸோ இப்படி பல வகையில், அதாவது ஒரு கிணத்துல ஊற்றி எப்படி 4 பக்கமும் வருதோ அதுபோல் இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு நல்ல ஒரு வருமானம் சிறப்பாக இருக்கும். 9ல் குருவே இருக்கார். 2க்கும் 5க்கும் ஆதிபத்தியம் பெற்ற குரு 9ல் உச்சமடைந்தாலும் அவர் வக்ரகதியில் இருக்கிறார். வக்ரகதியில் இருக்கார்னு சொன்னால் அப்போ அவருக்கு நீச்ச பலனை தருவார். பட் இருந்தாலும் சுபகிரகம், கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்கள் என்ற மாதிரி மிகுந்த சுபகிரகம் குரு. அப்போது
குரு கெடுக்க மாட்டார். குரு பார்வை கோடி புண்ணியம் என்பது சொல்வதை கேட்டிருப்பீர்கள். ராசியை குரு பார்க்குறார். தெளிவான சிந்தனை, செயல்கள், எண்ணங்கள் ஏற்பட்டு நீங்கள் வேலை பார்க்குறீங்களா, வேலையிலையோ இல்லை தொழில் பண்ணீங்களா, தொழிலையோ ஒரு மும்முரமாக இருந்து சாதிக்கக்கூடிய நேரம் இது அப்படின்னு சொன்னால் மிகையாக. வருமானம், நல்ல வருமானம் வரும், ஒன்றும் குறை கிடையாது. ஆனால் காசு பணம் 2ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம். வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகள், நட்பு வட்டாரங்கள், இவங்ககிட்டலாம் கொஞ்சம் பார்த்து பேசுங்க, பழகுங்க. ஏன்னா 7க்குடைய சுக்கிரன் 2இல் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். ராசியில் 20 நாள் உங்களுக்கு குரு பார்வையில் இருக்கார். அப்போ 7க்குடையவன் நல்ல நிலையில் இருக்கார். கணவன் மனைவி வாழ்க்கை துணையில், அதாவது கணவனால் மனைவிக்கு, மனைவியால் கணவனுக்கு நல்லது நடக்கும். ஆனாலும் 2ஆம் இடத்தை சனி பார்க்கிறார், 7ஆம் இடத்தையும் சனி பார்க்கிறார். சண்டை சச்சரவு, பிரச்சனைகள், பிரிவினைகள் இதெல்லாம் வரும். விட்டு கொடுத்து போங்க. வாழ்க்கையில் விட்டு கொடுத்து போனீங்கன்னா கெட்டு போவதில்லை. விட்டு கொடுத்து போனவங்களாம் கெட்டு போனதில்லை. எச்சரிக்கையாக இருந்துக்குங்க. அதே போல் 4ல் பார்த்தீங்கன்னா தனித்த ராகு இருக்கிறார். 4ஆம் இடத்து ராகு நன்மைகளை செய்வாரா? நிச்சயமாக செய்ய மாட்டார். தாய்க்கு தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனை வரும். தாய் வழி சொந்தங்களால் பிரச்சனைகள் வரும். தாய்க்கு தேக ஆரோக்கிய பிரச்சனைனா மருத்துவ செலவு ஃப்ரீக்வெண்ட்டாக வரக்கூடிய நிலை வரும் இந்த மாதம். வண்டி வாகனங்கள் இதனால் செலவு வைக்கலாம். உங்கள் பிறப்பு ஜாதக அடிப்படையில் சிறப்பாக இருக்கும். தசாபுத்தி சிறப்பாக இருந்தால் இந்த ராகு நல்ல பெருசாக, ராகுனுடைய தாக்கம் உங்களுக்கு பெருசாக இருக்காது. ஆனாலும் 4இல் ராகு இருப்பது என்பது கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும். வண்டி வாகனங்கள் கூட செலவு வைக்கக்கூடிய நிலை. உங்களுக்கே பிபி, சுகர் எகிரி மருத்துவ செலவுகள் வைக்கக்கூடிய நிலை அமையும். இந்த செவ்வாய் 4ஆம் பார்வையாக அங்கே பார்க்குறார். அப்போ வீடு வாங்க, மனம் வாங்க, தோட்டத்துறவு வாங்க, ஃப்ளாட்டு வாங்க முற்படுவீர்கள். ஏன்னா வருமானம் நல்லா வருதில்ல, அப்போ முற்படுவீர்கள். அப்போ இந்த ராகு என்ன பண்ணுவார்? பிரம்மாண்டத்தை ஏற்படுத்திடுவார். ஒரு 30 லட்ச ரூபாய்க்கு இடம் வாங்கணும்னு நினச்சா 50 லட்ச ரூபாய்க்கு கொண்டாந்து விட்டுருவார். இல்லை ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு ஃப்ளாட் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, அது 1 கோடி ரூபாய்க்கு கொண்டாந்து விட்டுருவார். அதனால் பிரம்மாண்ட நாயகன்னு பேர் அவர். அதனால் நீங்கள் ரொம்ப உங்கள் பலு, நீங்கள் எவ்வளோ பலு தூக்க முடியுமோ, எவ்வளோ இஎம்ஐ நம்ம தானே கட்ட போகிறோம், இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அனுசரித்து ஒரு வீடோ இது வாங்கக்கூடிய நிலை ஏற்படும். அதை நீங்கள் பார்த்து நீங்கள் சூதனமாக நடந்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் சமாளிக்கக்கூடிய நிலை வரும். மற்றபடி உங்களுக்கு 5ல் சனி இருந்தாலும் குரு பார்வையில் இருக்கார். குறைவொன்றும் இல்லை. குலதெய்வத்துடைய பிளெஸ்ஸிங் 100% உண்டு. குழந்தை பாக்கியம், அதாவது மருத்துவத்தின் உதவியோடு குழந்தை பாக்கியத்துக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் நல்ல ரிசல்ட்டு ரிப்போர்ட்டு வர்றதுக்கான ஒரு காலம். பிள்ளைகளுடைய கல்வி வளர்ச்சி மேம்பாடு சிறப்பாக இருக்கும். ஷீட் ஆட்டோ, ரேஸு, லாட்ரி, ஸ்பெக்குலேஷன், ஷேர் மார்க்கெட், ஆன்லைன் பிஸ்னஸ் போன்றவற்றில் ஈடுபாடு காட்டுபவர்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷமாக இருப்பீங்க, ஜாலியாக இருப்பீங்க, சம்பாதிப்பீங்க. 7ஆம் இடத்தை சனி பார்க்குறார். கணவன் மனைவி சண்டை வரும், விட்டு கொடுத்து போங்கன்னு சொன்னால் நண்பர்கள் கூட புரிஞ்சிக்க மாட்டாங்க, விரோதியாக மாறுவார்கள். வீண் வாக்குவாதம் வரும், சண்டை வரும், கைகலப்பு வரும். எச்சரிக்கையாக இருந்துக்கணும். கூட்டு தொழில் செய்கிற இடத்துலையும் கூட்டாளிகள் கூட விட்டு கொடுத்து போங்க. மற்றபடி சமூகத்தில் 7ஆம் இடத்தை சனி பார்க்குதுன்னு சொன்னால் சமூகத்தில் கூட சில நேரத்தில் உங்கள் மேலே அவப்பெயர் வர வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி 9ல் குரு இருக்கார். 2க்கும் 5க்கும் உடையவர். சுக்கிரனுடைய நிலையும் சிறப்பாக இருக்கிறது. குருவருளும் திருவருளும் சிறப்பாக இருப்பதால் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடியவர்கள் தாராளமாக போகலாம்.
உயர்கல்விக்காக போகிறீங்க, உத்தியோகத்துக்காக போகிறீங்க, இல்லை சொந்த தொழிலுக்காக போகிறீங்க, எதற்கு சென்றாலும் நீங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். 10ல் கேது இருக்கு. தொழில் ஓரளவுக்கு தான் தொழில் செல்லும். வழக்கமாக போக தொழில் எப்படி இது நடக்குமோ அப்படித்தான் செல்லும் இந்த மாதம். ஆனால் பல வகையில் வருமானம் வரும்னு நம்ம சொல்லியிருக்கோம். 11ஆம் வீட்டை சனி பகவான் பார்க்கிறார். மூத்த சகோதரத்தால் சண்டை சச்சரவு, கருத்து வேறுபாடு வரும். 12ல் சுக்கிரன் இருக்கார். பெண்களால் வருமானமும் வரும், பெண்களால் செலவினங்களும் ஏற்படக்கூடிய காலம். மற்றபடி உங்களுக்கு 11க்குடையவன் 12ல் இருக்கிறதால வரக்கூடிய வருமானங்கள் கூட உங்களுக்கு செலவினங்களாக மாறும். அது சுப செலவாக கூட இருக்கலாம், அசுப செலவும் சேர்ந்து வரக்கூடிய நிலை. மொத்தத்தில் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு 3ஆம் இடத்தை குரு பார்ப்பது சூப்பர். பிபிஓ, சாஃப்ட்வேர் போன்ற நிறுவனங்களில் பணியாற்றுபவர்கள் நல்ல சந்தோஷமாக இருப்பீங்க. உடன் பிறந்தவர்கள், இளையவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். எடுக்கின்ற முயற்சி கண்டிப்பாக பலிதமாகும், சக்ஸஸ் ஆகும். மற்றபடி கார்த்திகை 20, 21, 22 ஆகிய தேதிகள் உங்களுக்கு சந்திராஷ்டம தேதிகளாக வருவதால் மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்கள். நாளில் ராகு, ஓம் அமிர்த ராகவே போற்றி 1008 தடவை சொல்லுங்கள். கேது 10ல் இருக்கார். ஓம் அமிர்த கேதுவே போற்றின்னு 1008 தடவை சொல்லுங்கள். துர்க்கைக்கு வழிபாடு பண்ணுங்கள், பிள்ளையாரை வழிபாடு பண்ணுங்கள், ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணுங்கள், ஐயப்பனை வணங்குங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப் போகிறது. எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.